பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா பாசிப்பயிறு மாவு இல்லைனா கடலை மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா பாசிப்பயிறு மாவு, நலங்கு மாவு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நலங்கு மாவு நேச்சுரலாகவே மஞ்சளோட வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் உடம்பே வந்துட்டு மணக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு நம்ம போய்க்கலாம். இன்ன வரைக்குமே இந்த பாசிப்பயிறு மாவோ கடலை மாவோ நலங்கு மாவுலையோ வந்துட்டு ஒரு அடல்ட்ரண்ட்டோ இல்லைனா கலப்படம்லாம் சேர்க்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னால ஓவர் மேனுஃபேக்சரிங் யாரும் பண்ணுறதும் இல்லை. ஸோ எல்லாமே ரியலாக தான் பண்றாங்க. தாராளமா நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபேஸுக்கு ஒரு சோப்பாவோ உடம்பு ஃபுல்லா வந்துட்டு ஒரு பாடி வாஷா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாடி வாஷை ஃபுல்லா நலங்கு மாவுலாம் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு அந்த கொஞ்சோண்டு அந்த பாடி வாஷை ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காம பார்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரி இப்போ ஏகப்பட்ட பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கல. யாரை கேட்டாலும் பிசிஓடி, யாரை கேட்டாலும் இன்ஃபர்டிலிட்டி, யாரை கேட்டாலும் ஆண்களுக்கு வந்துட்டு செமன் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்களுக்கு மெயினா செமன் கவுண்ட் கம்மியா இருக்கு என்ன தெரியுமா ரீசன்? நம்ம வந்துட்டு அக்கல்லையோ பாடியிலையோ வந்துட்டு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற டியோட்ரண்ட்டோ பர்ஃப்யூம்ஸோ ஓவரா எனக்கு ஸ்மெல் வருது அப்படின்னாலே ஸ்டாப் யூசிங் தோஸ் க்ரீம்ஸ், சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸ். அப்போ எல்லாத்துல